இதெல்லாம் பஞ்சாயத்துல பேசுற பேச்சு மாதிரி தெரியல. சின்ன பிள்ளைத்தனமால இருக்கு. சூர்யா மாப்பிள்ள வந்தா தான் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடைக்கும். ஏன் மாப்பிள்ளைய முதல்ல கண்டுபிடிச்சு கொடுங்க. அவன் வரமாட்டாயா? அவன் வரமாட்டான். அவன் தான் கொலை பண்ணிட்டு தலைமறைவா போய் உட்கார்ந்து இருக்கானே, அப்புறம் எப்படி வருவான்? வரமாட்டான். வருவாரு. சூர்யா சார் நிச்சயமா வருவாரு. நீங்க சொல்ற மாதிரி கொலையே பண்ணிருந்தாலும் ஓடி போய் ஒளியற கோழை இல்ல சூர்யா சார். எதுவா இருந்தாலும் நேருக்கு நேரா நின்னு பேசுற தைரியம் இருக்கு அவருக்கு. அப்படிப்பட்டவர் காணாம போயிருக்காருன்னா கண்டிப்பா அது சதி வேலைதான். நீங்க சொல்ற மாதிரி சூர்யா சார் வீராவை கொண்டு இருக்க வாய்ப்பே இல்ல. ஏன்னா நேத்து நைட் அவர் எல்லசாமி கோயில்ல பூஜை பண்ணிட்டு இருக்கும் போது நான் அவர்கிட்ட பேசினேன். சூர்யா சார் என்கிட்ட சந்தோஷமா தான் பேசினாரு. இன்னும் 1 மணி நேரத்துல வீட்டுக்கு வந்துருவேன்னு சொன்னாரு. சூர்யா தானே 1 மணி நேரத்துல வீட்டுக்கு வரேன்னு சொல்லும் போது சந்தோஷமா சொல்லிருக்கலாம். ஆனா அதுக்கப்புறமும் அவன் அப்படிதான் இருந்தாங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? மனசு நிமிஷத்துக்கு ஒரு மாதிரி மாறும். அதுலயும் சூர்யா நொடிக்கு நொடி மாறுற ஆளு. எப்போ கோவம் வரும், எப்போ சந்தோஷமா சிரிச்சு பேசுவான்னு யாருக்கும் தெரியாது. அப்படி கோவம் வந்துட்டா பேசிட்டு அடிக்கிற ஆள் இல்ல சூர்யா. அடிச்சிட்டு தான் பேச ஆரம்பிப்பான். அவன் மனசு அந்த 1 மணி நேரத்துல எப்படிலாம் மாறி இருக்குமோ, வீரா மேல எந்த அளவுக்கு கோவம் வந்திருக்குமோ யாருக்கு தெரியும்? அதான் நந்தினி தெளிவா சொன்னால, பேசிட்டு அடிச்சாலும் அடிச்சிட்டு பேசினாலும் முகத்துக்கு நேரா அதை செய்வான் சூர்யா. உங்கள மாதிரி முதுகுல குத்துற ஆள் இல்ல. இங்க பாருங்க தம்பி, ராஜாங்கம் தப்பு செஞ்சிருக்காரு, இல்லன்னு சொல்லல. அதுக்காக அதையே சொல்லி சொல்லி அவரை பேச விடாம தடுக்கிறது நியாயம் இல்ல. என்னைய நியாயம் இல்ல? பார்க்க போனா ராஜாங்கம் செஞ்ச தப்புக்கு அவனை எப்பவோ ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்கணும். அதுவே அருணாச்சல ஐயா சொன்னதுனாலதான் வேண்டான்னு மன்னிச்சு விட்டுருக்கோம். ஐயா இப்படி எங்களை பழி வாங்க தான் மன்னிச்சு விடுற மாதிரி விட்டுருக்காங்கன்னு நாங்க சொல்றோம். ராஜாங்கம் உன்னை பழி வாங்கறதால எங்களுக்கு ஆக போறது எதுவும் இல்ல. என் புள்ள சூர்யா நேத்தி வீரா கிட்ட கோவப்பட்டது கூட நேத்தி வீரா செஞ்ச தப்புக்காக தானே தவிர நீ பண்ண துரோகத்துக்காக இல்ல. தப்புக்காக கோவப்பட்டானோ துரோகத்துக்காக கோவப்பட்டானோ? கோவப்பட்டான்ல, கொல்லணுங்கிற அளவுக்கு கோவப்பட்டான்ல. ஆமா, நேத்து நைட்டு நான் மட்டும் தடுத்து வீராவை அனுப்பி விடலனா நேத்து அங்கேயே வீராவோட கதை முடிஞ்சிருக்கும். உனக்கு என்ன ஆச்சு? தப்பு செஞ்சவனுக்கு நியாயம் பேசுற? யார் என்ன நினைச்சாலும் சரி, நான் திரும்பவும் சொல்றேன், ஒருத்தன் ஏற்கனவே ஏதோ தப்பு செஞ்சிட்டாங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு அடுத்த பிரச்சனையே பேசக்கூடாது. நாம பஞ்சாயத்து ஆளுங்க, ஊருக்கு பொதுவானவங்க. பிராதுன்னு வந்துட்டா அந்த விஷயத்துல சரி எது தப்பு எதுன்னு மட்டும்தான் பார்க்கணும். இல்லைன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த அன்பு கேட்ட மாதிரி தப்பான தீர்ப்பு கொடுத்துட்டீங்களேன்னு நம்மள இந்த ஊரே கேள்வி கேட்கிற நிலைமை வந்துரும். சூர்யா தம்பிய ராஜாங்கம் தான் கடத்திட்டாருன்னு பெரிய குடும்பத்துக்காரங்க சொல்றாங்க. சூர்யா தம்பி தான் வீராவை கொன்னுட்டாருன்னு ராஜாங்கம் சொல்றாரு. இதுல எது உண்மை எது பொய்ன்னு நம்மளால ஒரு முடிவுக்கே வர முடியலையே. உண்மை எதுன்னு தெரியாத வரைக்கும் குற்றம் சுமத்தப்பட்டது தானே. என்ன மணியக்காரரே, உங்க பேச்சு கொஞ்சம் கூட நியாயமா இல்லையே. அவர் நியாயமா தான் பேசுறாரு. இல்லன்னு யாராவது சொல்லட்டும். எங்க சொல்லி பாருங்க, ஊர்க்காரங்களாம் சொல்லுங்க. சூர்யாவை நாங்க கடத்தி இருக்கோம்னு சொல்றாங்க. சூர்யாவை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அந்த பழி எங்க மேல தானே இருக்கும். அதே மாதிரி வீராவை கொன்னது நீங்க தானே நாங்க சொல்றோம். இல்லன்னு நிரூபிக்கிற வரைக்கும் அந்த பழிய நீங்க சுமந்துதான் ஆகணும். இப்படி ஒரு கொலைகார பழியோட இருக்கிற குடும்பத்தோட கையால அம்மனுக்கு கிரீடம் சாத்த கூடாது. ஐயா நீங்க என்ன சொல்றீங்க? நாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு. எங்க புள்ள சூர்யா நிச்சயமா வீராவோட சாவுக்கு காரணமா இருக்க மாட்டான். ஆனா எங்களால இப்ப அதை நிரூபிக்க முடியல. சூர்யா வர வரைக்கும் காத்திருந்தாகணும்.